வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பாகம் 5 ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாரி இதையும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நான் இந்த கதைய என்ஜாய் பண்றனால தான் ரொம்ப ஃபியூ வியூஸா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இத வாசிச்சுட்டு இருக்கேன். இதுல நெறைய சரித்திர உண்மைகள் இருக்கு. அதனாலேயே இத வாசிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். பாகம் 5 பகுதி 1. சரித்திர புதினம் எழுதுவது மிகவும் சிரமம். ஒரு 3 கதாபாத்திரங்களை உருவாக்கி அவர்களிடையே காதல் பிரச்சனையை மையமாக வைத்து சரித்திர புதினங்களை கற்பனையில் எழுதிவிடலாம். இதற்கு ஆய்வுகளோ குறிப்புகளோ தேவையில்லை. ஆனால் அத்திமலை தேவன் போன்ற தொடர் புதினத்தை எழுதும்போதுதான் பிரச்சனை உருவாகிறது. அத்திமலை தேவன் என்கிற அத்திவரதனின் பிரதமை கதையின் நாயகன். மகாபாரத காலத்திற்கு முன்பே உருவாகிய சிலை. மகாபாரத போர் முடிந்து காஞ்சி என்கிற அத்தியூருக்கு அஸ்வத்தாமா வந்ததிலிருந்து இந்த புதினம் தொடங்கியது. அதன் பின் தொடர் சரித்திரமாக எல்லா வம்சங்களையும் பற்றி எழுதி வருகிறேன். சரித்திர கல்வெட்டுகள், கோவிடொழுகு குறிப்புகள், செப்பேடுகள், தொல்லியல் கையேடுகள் என்று மிகவும் எச்சரிக்கையுடன் ஆய்வு செய்துதான் எழுதி வருகிறேன். எனது ஒரு புதினம் கூறியதை மற்றொரு புதினம் மறுக்கக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுடன் தான் நீண்ட ஆய்வுகளை செய்தேன். ஆதித்த கரிகாலனை பற்றி மீண்டும் ஆய்வுகளில் இறங்கினேன். ஆதித்த கரிகாலனை பற்றி தொடர்ந்து ஆய்வுகளை செய்த எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து போனது. சரித்திரம் என்னும் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து விட்ட குழந்தை அவன். அவனை பற்றிய உண்மைகளை நாம் வெளியே எடுக்க முயலும் போதெல்லாம் அவன் இன்னும் ஆழத்துக்கு நழுவி விடுகிறான். சங்கதாராவில் இயன்ற அளவுக்கு அவனை பற்றிய மர்மங்களை விடுவிக்க முயன்றேன். ஆனால் இப்போது அத்திமலை தேவனில் அவனை பற்றி எழுதும்போது இதைத்தான் குறிப்பிட தோன்றுகிறது. வடபுல சேனையின் மாதண்ட நாயகன் என்கிற பதவியை ஏற்று ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் வந்து தங்கியதே தஞ்சையில் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் தானோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆதித்த கரிகாலன் கிபி 940 பிறந்திருக்கிறான். வானவன் மாதேவி தனது பிறந்த ஊரான திருக்கோவிலூர் மலையமான் மாளிகையில் அவனை பெற்றார். பாட்டனார் மலையமானின் அரவணைப்பில் தான் ஆதித்த கரிகாலன் வளர்ந்திருக்கிறான். கிபி 969 மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். அவன் வாழ்ந்ததே 29 வருடங்கள்தான். சேவூர் போரில் வீரபாண்டியன் தலையை சீவி எறிந்து இடது காலினால் பந்தாடினான் ஆதித்த கரிகாலன். இது நடந்தது கிபி 959. காரணம், 957 சுந்தர சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று அவனை விரட்டி அடித்தான். ஒரு வருடத்திற்கு தலைமறைவாக இருந்த வீரபாண்டியன் மீண்டும் மதுரையம்பதிக்கு வந்து படைகளை திரட்டி போருக்கு தயாராகி இருக்கிறான். அதனால் மீண்டும் கிபி 959 சேவூரில் சோழர்களும் பாண்டியர்களும் போரிட்டு இருக்கின்றனர். அப்படியென்றால் கிபி 959 வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொன்றிருக்கிறான். அதன் பிறகு 10 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறான். அதாவது கிபி 969 ஆண்டில் தான் அவன் கொல்லப்பட்டான். 10 வருடங்களுக்கு பிறகு பாண்டிய ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை பழிவாங்கக்கூடும் என்று வைத்துக் கொண்டாலும் உத்தமசீலனின் தலையை பாண்டியர்கள் வெட்டியதால் தான் பழிக்கு பழி தீர்க்கும் வகையில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலையை வெட்டி வீழ்த்தினான். உத்தமசீலனின் மரணத்தை பற்றி எந்த சரித்திர ஆசிரியரும் குறிப்புகளை எழுதவில்லை. கல்கி கூட பொத்தாம்போக்கில் உத்தமசீலனை பற்றிய ஓரிரு வரிகளில் முடித்துவிட்டார். பாண்டியர்களுக்கு ஆதித்த கரிகாலனை பழிவாங்க 10 வருடங்களா தேவைப்பட்டிருக்க வேண்டும்? சுந்தர சோழர் நோய் படுக்கையில் வீழ்ந்து ஆதித்த கரிகாலன் சர்வ வல்லமை பொருந்திய மன்னனாக உருவாகி வருகிறான் என்பது தெரிந்த பிறகே அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும். ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு யுகங்கள் ஆகிவிட்டன. இப்போது இந்த பிரச்சனை எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். ஆதித்த கரிகாலன் கொலை என்பது கண்களில் விழுந்த தூசியை போன்று, பல்லிடுக்கில் மாட்டிய உணவு துகளை போன்று உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனை பற்றி ஆராயும் போது பல சந்தேகங்கள் எழுகின்றன. அத்திமலை தேவன் 4ஆம் பாகத்தில் ஒரு சிறு தவறு செய்துவிட்டேன். காஞ்சியினுள் பிரவேசிக்கும் ஆதித்த கரிகாலனை பார்த்திபேந்திர பல்லவனும் வரவேற்கிறான். அப்போது வீரபாண்டியனின் தலையை வெட்டிய கத்தியை ஆதித்த கரிகாலன் வைத்திருப்பதாக எழுதியிருந்தேன். இது தவறுதான். காஞ்சிக்கு வந்த பிறகே அவன் சேவூர் போரினில் வீரபாண்டியனின் தலையை வெட்டியிருக்கிறான். அந்த போரில் பார்த்திபேந்திர பல்லவனும் பங்கேற்றிருக்கிறான். உத்தமசீலனின் கத்தியை கொண்டுதான் வீரபாண்டியன் தலையை வெட்டியிருக்கிறான். எனவே பார்த்திபேந்திர பல்லவனை காஞ்சியில் நுழையும் போது முதலாக சந்திக்கிறான் என்பதால் அவன் இன்னும் வீரபாண்டியன் தலையை வெட்டி தனது சபதத்தை நிறைவேற்றி இருக்கவில்லை. அதற்கு முன்பாகவே காஞ்சியில் வசிக்க வருகிறான் என்பதுதான் உண்மை. தவறுக்கு வருந்துகிறேன். இனி தொடர்கிறது அத்திமலை தேவனின் இறுதி பாகம். மாட்டு வண்டி புறப்பட அதை பேர் உவகையுடன் ஓட்டம் விட்டு கொண்டிருந்தான் ஆதித்த கரிகாலன்.
வண்டி இருளில் கலந்து மறைந்ததும் தர்மவனத்தின் பிரவால மாளிகையில் இருந்து ஒத்தாடைக்கு புறப்பட்டான். அப்போது அமானுஷ்யங்கள் நடமாடும் அந்த வேளையில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருளில் அடிமேல் அடியெடுத்து வைத்தபடி ஒரு அமானுஷ்யம் மாளிகை இடுபாடுகளின் பின்பாக இருந்து வெளிப்பட்டு பாதையில் வந்து நின்றது. ஆதித்த கரிகாலன் சென்ற பாதையும் மாட்டு வண்டி சென்ற திக்கினையும் மாற்றி மாற்றி பார்த்த அந்த அமானுஷ்யம் சற்று யோசித்தபடி நின்றுவிட்டு பிறகு தனது புறவியில் ஏறி ஆதித்த கரிகாலன் சென்ற திசையினில் பயணித்தது. தென் திசை நோக்கி செல்லும் அந்த மாட்டு வண்டியில் பயணிக்கும் அத்திமலை தேவன் மீண்டும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டிற்கு தயாரானான். இப்போதைக்கு கண்களை மூடிக்கொள்வோம். அவன் எங்கே ஒளிந்து கொள்கிறானோ மீண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மறுநாள் முதல் ஆயிரக்கணக்கான பணியாட்கள் அமர்த்தப்பட்டு காஞ்சியின் தரும நகரத்தில் பிரம்மாண்டமான புதிய மாளிகை எழுப்பப்பட்டது. ஒத்தாடை அரண்மனையில் வசதிகள் குறைவாக உள்ளதால் சோழ இளவரசர் உடனடியாக தங்க வேண்டி மாளிகை மிக விரைவாக கட்டப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இரவும் பகலுமாக மாளிகை பணிகள் நடைபெற விரைவிலேயே பிரபால மாளிகை இருந்த இடத்தில் பிரம்மாண்டமான புதிய மாளிகை ஒன்று எழுந்தது. ஒத்தாடை அரண்மனையிலிருந்து வெளிவந்த உபேந்திர பார்த்திபன் தனது மாளிகையை நோக்கி செல்லாமல் அத்தியூரை நோக்கி பயணித்தான். இவனது தந்தை தர்மவர்மன் மருத்துவரின் அரவணைப்பில் பாதுகாப்பாகத்தான் இருந்தார். ஆதித்த கரிகாலனுடன் தாங்கள் தனிமையில் பேச வேண்டும் என்று நேமி அங்கையரும் குழலழகனும் கூறியதாலேயே தனது தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற காரணத்தை கூறி அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். அவர்கள் ஆதித்தனுக்கு சுமந்து வந்த ரகசியம் என்னவாக இருக்கும்? யோசித்தபடியே தனது புறவியை அத்தியூரை நோக்கி செலுத்தினான். இரவு படர்ந்துவிட ஆங்காங்கே இருந்த தீபஸ்தம்பங்களில் எண்ணெய் கப்பறைகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. பார்த்திபன் அத்தியூர் சென்று இடமாக திரும்பி முக்கூடலை நோக்கி பயணித்தான். பாலாறு ஒரு காலத்தில் பொங்கி பாய்ந்ததாக சரித்திரம் படித்திருக்கிறான். இன்று பாலாறு மணலாறாகத்தான் உள்ளது. முக்கூடல் இன்று ஒரு வறண்ட சமவெளிதான். பெயருக்கு இங்கும் அங்குமாக மழைநீர் குட்டைகளாக தேங்கி இருக்கின்றதே தவிர 3 ஆறுகள் சங்கமித்த இடமாகவா உள்ளது? மாலிருஞ்சோலை மலையின் மீது தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்க மலையின் முன்பாக சற்று நின்று சிங்கபிரானை பிரார்த்தனை செய்தான். பிறகு வேங்கடவன் ஆலயத்தினை நோக்கி சென்றான். கார் இருள் சூழ்ந்திருக்க அந்த ஒத்தையடி பாதையில் தனது புறவியை செலுத்தியபடி சென்றான். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பாதையில் தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் தொலைவில் நிழலாக ஒரு காட்சியை பார்த்தான். சுருந்தினை ஏந்திய இவர் திடீரென்று வெளிப்பட்டு அந்த பாதையில் வந்து கொண்டிருந்த 3 பெண்களை சுற்றி வளைத்தனர். தன்னையும் அறியாமல் பார்த்திபனின் வலது கை தனது வாளினை பற்றியது. இருப்பினும் தனது புறவையை ஓரமாக நிறுத்தி அதன் மீது அமர்ந்தபடியே அந்த பெண்களை கவனித்தான். ஒருவேளை அந்த மனிதர்கள் அந்த பெண்களின் பாதுகாவலர்களாக இருக்கலாம் அல்லவா? பார்த்திபன் அந்த பெண்களை கவனித்தான். ஒருத்தி சற்றே வயது முதிர்ந்தவளாக இருந்தாள். அயற்சியாலும் முதுமையாலும் முகம் சோர்வாக காணப்பட்ட தனது சேலை முந்தானையால் தலையை போர்த்தி இருக்க அவளது நரைத்த குழல் அவளது வெளுத்த முகத்துடன் ஒன்றி கலந்திருந்தது. காண்பதற்கு முகம் ஏது குழல் ஏது என்று தெரியாத வண்ணம் இருந்தது. போதாத குறைக்கு வெளிர் வண்ண சேலையை வேறு அணிந்திருந்தாள். தொலைவில் இருந்த அவளை கண்டால் பேய் ஒன்று உலவுகிறது என்றே பயணியர் பதைபதைத்து ஓடியிருப்பர். அடுத்ததாக நின்ற பெண் நடுத்தர வயதை கொண்டிருந்தாள். மங்கள சின்னங்கள் ஏதுமின்றி விதவையாக காட்சியளித்தாலும் முகத்தில் முதுமை இன்னும் தோன்றி இருக்கவில்லை. ஆனால் மூவரில் கடைசியாக நின்றிருந்த அந்த இளநங்கை பார்த்திபனின் உள்ளத்தில் பிரமிப்பினை தோற்றுவித்தாள். தேவலோக அரம்பை தான் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி இருக்கிறாளோ? சிறுமி பருவத்திலிருந்து நங்கை பருவத்தில் நுழைந்திருந்த அந்த பெண் மிக அழகாக இருந்தாள். அவளை சுற்றி வளைத்திருந்த கல்வர்களே அவளது பேரழகை கண்டதும் வந்த நோக்கத்தை மறந்து அவளையே வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஆபரணங்கள் கிடைக்கும் என்று வழி மறைத்தால் பொக்கிஷமே கிடைத்திருக்கிறதே என்று அந்த கல்வர்கள் ஒவ்வொருவரும் மனதில் நினைத்தபடி அவளை முகத்தோடு நோக்க அந்த நங்கை சற்றும் கலங்காமல் அவர்களை எதிர்கொண்டு நின்றாள். மெலிந்த ஆனால் உயரமான தேகம், சாமுதிரிகா லட்சணங்கள் ஒன்று சேர்ந்து மனித உருவை எடுத்து வந்திருந்தது போன்ற உருவம். இப்படித்தான் ஒரு நங்கை தோன்ற வேண்டும் என்பதை குறிக்கும் பத்மினி வகை பெண். அகன்ற விழிகள், அடங்கிய செவிகள், எடுப்பான நாசி, சங்கு போன்ற கழுத்து, குவிந்த தோள்கள், பொற்கலசங்களாக மறைந்திருக்கும் தனங்கள், நூலாக இடை, வாழைத்தண்டை போன்ற கைகள், யானை துதிக்கையை போன்ற தொடைகள், மிருதுவான தாமரை மலர்களாக பாதங்கள் என்று பேரெழியுடன் காட்சி தந்தாள். நிச்சயம் அந்த கைவர்களால் அவளது பெண்மைக்கு பேராபத்து நிகழும் என்பதை யூகித்த பார்த்திபன் தனது வாளினை உருவியபடி குதிரையிலிருந்து குதித்தான். மற்ற 2 பெண்களையும் கொன்றுவிட்டு இந்த பொக்கிஷத்தை நமது இருப்பிடத்திற்கு தூக்கிச் செல்வோம். ஒரு கல்வன் கூறுவது பார்த்திபனின் செவியில் கேட்டது. அவன் தனது நடையை துரிதப்படுத்துவதற்குள் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த நங்கையின் கரத்தில் திடீரென்று ஒரு வாள் தோன்றியது. தன்னை பற்ற வந்த ஒரு கல்வனின் கையை மின்னல் வேகத்தில் வெட்ட அவனது கை துண்டித்து விழுந்தது. அந்த கல்வன் அதிர்ச்சியில் அலற மற்ற 4வரும் அந்த பெண்ணை தங்களது வாளால் தடுக்க முயல அடுத்த கணம் தனி ஒருவளாக அந்த நங்கை கல்வர்களுடன் மோதத் துவங்கினாள்.
அவளது வேகத்தை ரசிக்க துவங்கிய பார்த்திபன் தன்னை மறந்து அவளையே நோட்டம் விட கல்வர்கள் அவளது வாழ்வீச்சை சமாளிக்க இயலாமல் திணறினர். ஒரு கட்டத்தில் கை துண்டிக்கப்பட்ட கல்வன் தனது வாளை இடக்கரத்தினால் ஏந்தியபடி அந்த பெண்ணின் பின்பாக ஊர்ந்து வருவதை கண்டான் பார்த்திபன். அந்த பெண்ணை எச்சரிப்பதற்காக குரல் கொடுக்க நினைக்கையில் அந்த கல்வன் தனது வாளினால் அந்த நங்கையின் வாளை தட்டிவிட திகைப்புடன் செய்வதறியாது நின்றாள் அந்த நங்கை. நிராயுத பாணியாக நின்ற அவளை எக்காலத்துடன் சிரித்தபடி சுற்றி வளைத்தனர் கல்வர்கள். வலக்கையை இழந்தால் நான் இடது கையை பிரயோகிப்பேன். நீ கற்பை இழக்கப் போகிறாய். உன்னிடம் அது ஒன்றுதானே உள்ளது என்று நகைத்தபடி கல்வர்கள் அவளை சூழ்ந்து கொள்ள அந்த மூதாட்டி பயத்தில் அலற கல்வர்கள் தலைவன் தனது சகாக்களுக்கு கட்டளையிட்டான். முதலில் அந்த கிழவியை கொன்றுவிடு என்றதும் ஒருவன் அந்த மூதாட்டியை நோக்கி வாளுடன் பாய தக்க தருணத்தில் பிரவேசித்தான் பார்த்திபன். ஆனால் அதற்குள் அந்த மூதாட்டி மயங்கி சரிய நடுத்தர வயது பெண்மணி அவளை தாங்கி பிடித்தாள். வாளுடன் பாய்ந்த பார்த்திபன் 5 கல்வர்களையும் தனது பக்கமாக இழுத்து ஒவ்வொருவராக வெட்டி வீழ்த்தினான். கல்வர்கள் அனைவரும் செத்து விழுந்ததும் ரத்தம் படர்ந்திருந்த தனது வாளை துடைத்தபடி அந்த பெண்களை நெருங்கினான். வாள் பயிற்சி அறிந்தவள் என்றாலும் காரிருளில் மனித சஞ்சாரம் இல்லாத பகுதியில் பெண்கள் தனியாக வரக்கூடாது பார்த்திபன் கூறினான். ஆண்களுக்கு போர் புரிவது எளிது. நழுவும் முந்தானையை பற்றிய கவலைகள் ஆண்களுக்கு இல்லை. வீரம் நழுவாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே போதும். பெண்களுக்கு வீரமும் நழுவக்கூடாது, முந்தானையும் நழுவக்கூடாது என்கிற கவனத்துடன் போர் புரிய வேண்டி இருப்பதால் மட்டுமே ஆண்களின் கை ஓங்குகிறது. அந்த நங்கை அலட்சியத்துடன் கூறினாள். ஒரு கணம் அவளது பதிலால் திகைத்து போன பார்த்திபன் அந்த மூதாட்டியை கவனித்தான். அவளது மயக்கம் இன்னும் நீங்கவில்லை. பாவம், அந்த மூதாட்டி பயத்தால் மயங்கிவிட்டார். இளங்கன்று பயமறியாது. அம்மா, நீங்கள் கூறுங்கள், இந்த வழியாக இந்த இரவில் எதற்காக வந்தீர்கள்? பார்த்திபன் அந்த நடுத்தர வயது பெண்மணியை கேட்டான். ஐயா, நாங்கள் வேங்கடவன் ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வந்தோம். தக்கோலம் அருகே ஒரு கிராமத்தில் வசித்து வந்தோம். பிழைப்பு தேடி காஞ்சிக்கு வந்தோம். இறைவன் அருளுடன் காஞ்சியின் புது வாழ்க்கை துவங்குவோம் என்றுதான் வேங்கடவன் ஆலயத்திற்கு வந்தோம். காஞ்சி ராஜவீதியில் செங்கழுநீர் சத்திரம் என்கிற இடத்திற்கு செல்கிறோம். வழியில் கல்வரிடம் சிக்கிக்கொண்டோம். அந்த மூதாட்டி கூறினாள். செங்கழுநீர் சத்திரமா? இரவில் தங்குவதற்கு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள். இவர்களாவது காட்டில் தெரியும் வழிப்பறி கல்வர்கள். செங்கழுநீர் சத்திரத்தில் சூதாடிகள், பெண்டாள நினைப்பவர்கள் என்று இன்னும் அதிக கயவர்கள் உள்ளனர். நீங்கள் அங்கள் செல்வதும் ஆபத்துதான் என்று பார்த்திபன் அந்த இளநங்கையை ஓரக்கண்ணால் கவனித்தான். அவள் கல்வர்கள் கொண்டு வந்திருந்த சுளுந்தின் ஒளியில் தனது வாளினை தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு புதரின் மறைவில் கிடந்த அவளது வாளை கவனித்த பார்த்திபன் நகர்ந்து சென்று அதனை எடுத்து வந்து அந்த நங்கையிடம் நீட்டினான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் மூவரும் எனது மாளிகையில் தங்கலாம். எனது மாளிகையில் நானும் எனது தந்தையும் மட்டுமே வசிக்கிறோம். ஆனால் எங்கள் மாளிகையில் பெண் தாதிகள் அநேகம் பேர் உள்ளனர். அவர்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். நீங்கள் எனது விருந்தினராக எனது மாளிகையிலேயே தங்கலாம். உங்களுக்கென்று ஒரு வழி புலப்பட்ட பிறகு நீங்கள் உங்கள் வழியே செல்லலாம். பார்த்திபன் கூறினான். உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? அந்த இளநங்கை கூற அவளை தனது கூர்மையான கண்களால் உற்று பார்த்தான். சுளுந்தின் ஒளியில் தேவதையாக ஜொலித்தாள் அந்த பெண். நீங்கள் என்னுடன் வர மறுத்து கல்வர்களால் தாக்கப்பட்டதால் நாளை நான் காஞ்சி நகர மக்களுக்கு பதில் தர வேண்டிய சிரமத்தை சந்திக்க கூடும். அந்த சிரமத்தை காட்டிலும் நீங்கள் எனது மாளிகையில் தங்குவது எனக்கு எவ்வித சிரமத்தையும் அளிக்காது. கம்பீர குரலில் பார்த்திபன் கூற அந்த பெண்ணின் உதட்டில் முதன்முறையாக ஒரு குறு நகை தோன்றி மறைந்தது. எனது பெயர் உபேந்திர பார்த்திப பல்லவன். பல்லவ வம்சத்தின் வாரிசு என்றதும் அந்த இரு பெண்களின் முகங்களும் இருண்டன. அந்த மூதாட்டி எதையும் உணரும் நிலையில் இல்லை. மன்னிக்க வேண்டும், நாங்கள் உங்களுடன் வர இயலாது. இளநங்கை கூறியதும் திகைத்தான் பார்த்திபன். ஏன்? நீங்கள் குறிப்பிடும் ஆபத்துகள் உங்கள் மாளிகையிலும் எங்களுக்கு நிகழலாம். அந்த இளநங்கை கூறியதும் குறுக்கிட்டாள் அந்த நடுத்தர வயது பெண்மணி. கல்பலதா, வாயை மூடு. இவரை பார்த்தால் மிகவும் நல்லவராக தெரிகிறது. பல்லவத்தின் குலக்கொழுந்து நமக்கு ஆதரவு தருகிற போது அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நாம் போக வேண்டிய இடத்திற்குத்தான் போகிறோம். அந்த பெண்மணி பார்த்திபனை நோக்கினாள். தம்பி, இன்றிரவு உனது மாளிகையில் தங்கிவிட்டு நாளை விடியற்காலையில் நாங்கள் புறப்பட்டு விடுகிறோம். அந்த பெண்மணி கூற கல்பலதா என்று அழைக்கப்பட்ட அந்த இளநங்கை பார்த்திபனை வெறுப்புடன் நோக்கினாள். ஒரு இரவு கூட இவனது மாளிகையில் நாம் தங்கக்கூடாது, சீற்றத்துடன் கூறினாள் கல்பலதா. அவளது திடீர் கோபத்திற்கான காரணம் தெரியாமல் பார்த்திபன் திகைத்தாலும் சமாதானம் செய்யும் எண்ணத்தில் அவளை நோக்கினான். பெண்ணே, சோழர்கள் காஞ்சியை கைப்பற்றியுள்ளனர். காஞ்சியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. தனியே செல்லும் உன்னை போன்ற பேரழகிகளுக்கு நிறைவே ஆபத்து உண்டு. புரிந்து கொள். உனது பாட்டியின் நிலைமையை பார். பசியாலும் தாகத்தாலும் மயங்கி கிடக்கிறார். இந்த தருணத்தில் உனது பிடிவாதங்களை விட்டு எங்கள் மாளிகைக்கு வந்து தங்கு. பார்த்திபன் பேசி முடித்திருக்க மாட்டான்.
அவளது ஆத்திரம் எல்லையை மீற கல்பலதா தனது வாளை ஓங்கி அவனது அகன்று பறந்து விரிந்திருந்த மார்பின் மையத்தில் பதித்தாள். ஆஹா, எங்கள் மீது என்ன அக்கறை உனக்கு? நாங்கள் இப்படி நிர்கதியாக அலைவதற்கு காரணமே நீயும் உனது தந்தையும் உனது மூதாதையர்களும் தானே என்று கல்பலதா கண்கள் சிவக்க ஆவேசத்துடன் கூறினாள். கல்பலதா, என்ன இது? அந்த நடுத்தர வயது பெண் பதைக்க அவளோ தனது கோப கண்களால் பார்த்திபனை எரித்து விடுவது போன்று நோக்கினாள். நீ சும்மா அம்மா, நீண்ட நாள் கணக்கினை தீர்க்கும் வேலை வந்துவிட்டது. இவனது உயிரை வாங்கினால்தான் எனது ஆத்திரம் அடங்கும் என்றவுடன் பார்த்திபனுக்கு கோபம் பொங்கியது. உதவி புரிய வந்தவனிடம் இப்படியா நாகரிகம் என்று நடந்து கொள்வது? சிறு பெண்ணாயிற்றே என்று பார்த்தால் எல்லையை மீறுகிறாளே. தனது மார்பில் உரசிக்கொண்டிருக்கும் வாளின் நுனியை அலட்சியம் செய்தான் பார்த்திபன். பெண்ணே, நான் மட்டும் உனக்கு நிகழ இருந்த பேராபத்தை அலட்சியம் செய்து எனது வழியே சென்றிருந்தால் இந்த வேளையில் நீ சின்னா பின்னமாகி இருப்பாய். போனால் போகிறது என்று உதவ நினைத்தால் என்னை எதிரியாக பாவிக்கிறாய். எனது ஆத்திரத்தை கிளறாதே. பல்லவ குலத்தோன்றல் நான். எனது உக்கிரம் எல்லையை மீறினால் அந்த கல்வர்களை காட்டிலும் நான் கொடுமையானவனாக இருப்பேன். பார்த்திபன் அவளை எச்சரித்தான். நிருபதுங்கரின் வழியில் பிறந்தவர்கள் தானே கொடூரத்திற்கு கேட்கவா வேண்டும்? அதே பல்லவ குறிதான் எனது உடலும் ஓடுகிறது. என்னை யார் என்று நினைத்தாய்? கல்பலதா சீர நிலைமை எல்லையை மீறுவதை உணர்ந்தால் அந்த நடுத்தர வயது பெண்மணி தன்னை மறந்து ஓடி வந்து பார்த்திபனின் கையை பற்றி கொண்டாள். பார்த்திபா, கோபப்படாதே. அறியா சிறுமி அவள். நாங்கள் யார் என்பதை அறிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். அந்த பெண்மணி கூற பார்த்திபன் வியப்புடன் அவளை நோக்கினான். ஆம், நாம் யார் என்பது தெரிந்தால் அவன் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்க மாட்டான். நாம் மூவரையும் வெட்டி சாய்த்து விடுவான். கல்பலதா அவன் நெஞ்சிலிருந்த வாளை அகற்றாமல் தனது தாயை நோக்கி பேச அந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்துக் கொண்ட பார்த்திபன் அவளது வாளை பற்றி அவளை தனது பக்கமாக இழுத்து அவளது கையை முறுக்கி பின்பாக பற்றினான். தனது வாளை உருவி அவளது கழுத்தில் குறுக்காக வைத்தான். மலைப்பாம்பிடம் சிக்கிய முயலை போன்று அவள் தத்தளிக்க அவன் தனது இரும்பு கரத்தால் அவளது கரத்தை இன்னும் முறுக்கி அவளை நகரவிடாமல் செய்தான். அப்பா பார்த்திபா, எனது பெண்ணை ஒன்றும் செய்து விடாதே. நாங்கள் மூவரும் அபராஜிதவர்ம பல்லவனின் வழித்தோன்றல்கள் என்றதும் பார்த்திபன் அதிர்ச்சியில் உறைந்து போக அவனது பிடி தானாகவே தளர அவனிடமிருந்து நழுவிய கல்பலதா தனது வாளனை எடுத்துக்கொண்டு அவனை வெட்டி வீழ்த்தி தாவி வர பார்த்திபனும் தனது வாளால் அவளது முயற்சியை முறியடித்தான். இருவரும் வாட்களை கொண்டு மோதும் ஒளி அந்த இரவு வேளையின் அமைதியை குலைக்க தனது தாய் கெஞ்சியும் கேளாமல் கல்பலதா பார்த்திபுடன் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தாள். ஒரு சமயத்தில் கல்பலதா தனது வாளினால் அவனது புஜத்தை கிழிக்க பார்த்திபனின் கோபம் எல்லையை மீறியது. கல்பலதாவின் காலை தனது காலால் இடறிவிட அவள் நிலை தேடுமாறி நிலத்தில் சரிய அவளது இரு கரங்களையும் பற்றி எழுப்பி தனது மேல் துணியால் அவற்றை கட்டினான். அந்த துணியின் ஒரு பகுதியை கிழித்து பந்தாக சுருட்டி கல்பலதாவின் வாயில் அடைத்தவன் ஒரு மரத்தின் அடியில் அவளை உருட்டி தள்ளினான். புஜத்தில் பெருகிய குருதியை அலட்சியம் செய்தவன் கல்பலதாவின் தாயை அணுகினான். இப்போது கூறுங்கள், நீங்கள் அபராஜித பல்லவனின் வாரிசா எங்கனம்? பார்த்திபன் கேட்டான். இதோ மயங்கி கிடக்கும் எனது தாய் கங்காவதி தான் அபராஜித பல்லவனின் பெயர்த்தி. அவருக்கும் சந்திரகாந்திக்கும் பிறந்த மகள். இருப்பாவதிதான் இவரது தாய். ஆதித்த சோழனால் அபராஜித பல்லவர் கொலை செய்யப்பட்ட போது குழந்தை கிருபாவதியுடன் கங்க நாட்டில் அடைக்கலம் புகுந்தாள். கிருபாவதி வளர்ந்ததும் கங்க நாட்டு அமைச்சரின் மகன் குணதுர்கனை மணந்தாள். அவர்களுக்கு கங்காவதி என்கிற மகள் பிறந்தாள். அவள்தான் இந்த மூதாட்டி. ஒரு கயவனால் தனது கற்பை இழந்த கங்காவதிக்கு பிறந்த மகள்தான் நான். எனது பெயர் சமந்தக பல்லவி. தைலபன் என்கிற தாராவதி நாட்டு இளவரசன் என்னை மறந்தான். எனக்கு கல்பலதா பிறந்தாள். தைலபன் குந்தலர்களுடன் மூண்ட போரில் இறந்துவிட நாங்கள் தக்கோலம் அருகில் வசித்தோம். எனது தாய்க்கு உடல்நலம் பாதிக்க மருத்துவ வசதிக்காகவும் பிழைப்பை தேடியும் காஞ்சி நகருக்கு வந்துள்ளோம். சமந்தக பல்லவி கூறினாள். விக்கித்து போய் நின்றிருந்தான் உபேந்திர பார்த்திபன். பல்லவ குலத்தின் எஞ்சியிருக்கும் ஒரே ரத்தம் தான் மட்டுமே என்று நினைத்திருக்க, இதோ அப்ராஜித்தனின் குடும்பம் எங்கிருந்தோ திடீரென்று முளைத்திருக்கிறதே. பார்த்திபன் ஐயத்துடன் சமந்தக பல்லவியை நோக்கினான். உண்மையிலேங்கே நீங்கள் அப்ராஜித்தனின் வாரிசுதான் என்பதற்கு ஆதாரம்? பார்த்திபன் கேட்டதும் தனது மேனியை இப்படியும் அப்படியும் அசைத்தபடி குரல் கொடுத்தாள் கல்பலதா. என் மகள் என்ன கேட்க நினைக்கிறாள் தெரியுமா? நிருபதுங்க பல்லவனின் வாரிசு என்று உன்னை எவ்வளவு உறுதியுடன் கூறுகிறாயோ அதே உறுதியுடன் தான் நாங்களும் அபராஜித்தனின் வாரிசு என்று கூறுகிறோம் என்கிறாள். இருப்பினும் உனது ஐயத்தை போக்குவது எனது கடமை என்று சமந்தக பல்லவி தனது தோளில் ஊசலாடி கொண்டிருந்த அந்த துணிப்பையிலிருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்தாள். அதன் முடிச்சை அவிழ்த்து அதன் உள்ளே இருந்து ஒரு சுவடியை எடுத்தாள். நாங்கள் அபராஜித்தனின் வாரிசுதான் என்பதற்கு அடையாளம் அவரது மனைவி சந்திரகாந்தி வசம் சிக்கிய இந்த சுவடிதான். சமந்தக பல்லவி அந்த சுவடியை பார்த்திபனிடம் நீட்டினாள். அயம்படுகை ஆலமரத்தின் அடியில் இருந்த சுமைதாங்கி குழியில் சந்திரகாந்திக்கு கிட்டிய அதே சுவடிதான் அது. பார்த்திபன் அதனை வாசித்தான்.
மல்லயதி என்கிற குணபரன் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனுக்கு தாரா என்கிற கிழவி மூலம் அனுப்பிய ஓலை. தான் தேவ உடும்பர அத்திவர்தனின் சிலையை கடலின் அடியில் இருந்து மீட்டு பிரபால மாளிகையின் புகைப்போக்கில் பதுக்கிவிட்டு தாரா மூலம் செய்தியை அனுப்ப அவளும் அயம்படுகை சோதனை சாவடியில் சோதனை நடப்பதைக் கண்டு பயந்து சுவடியை சுமைதாங்கியில் பதுக்கி வைக்க சந்திரகாந்தியின் வசம் சிக்கிய அதே ஓலையை தான் பார்த்திபன் வாசித்துக் கொண்டிருந்தான். சுவடியை படித்து முடித்ததும் அவன் இனம் புரியாத உணர்ச்சிகளில் ஆழ்ந்திருந்தான். பல்லவத்தின் மற்றொரு கிளை இன்னமும் உயிருடன் வாழ்கின்றது. அவர்களிடம் எதிர்ப்பினை காட்டுவதா இல்லை உறவை புதுப்பித்துக் கொள்வதா? யோசனையில் ஆழ்ந்தபடி அவன் நின்றிருந்தான். பிறகு அந்த ஓலையை சமந்தக பல்லவியிடமே நீட்டினான். 3ஆம் நந்திவர்மனின் 2 மகன்களில் நான் நிருபதுங்கன் பரம்பரை, நீங்களோ கம்பவர்மனின் மகன் அபராஜிதன் பரம்பரை. சற்றே யோசித்து பாருங்கள். கம்பவர்மன் தம்பி நிருபதுங்கன் தான் அண்ணன். அபராஜிதன் பெரியப்பனையும் அவனது மகளையும் நிராதவராக விரட்டி அடித்துவிட்டு தந்தையும் புறக்கணித்துவிட்டு ஆதித்தனுடன் சேர்ந்து அரியணையை கைப்பற்றினான். அவன் எனது தந்தைக்கு செய்த துரோகத்திற்கு துரோகத்தாலேயே மடிந்தான். சரித்திரம் இப்படி இருக்க உங்கள் மகள் என் மீது பாய்கிறாளே, நான் தான் உங்களை விரட்டி அடித்தது போன்று. எப்படியோ அத்திமலையானின் அருளால் நாம் இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நீங்கள் எனது தந்தைக்கு சகோதரி ஆகிறீர்கள். எனக்கு நீங்கள் அத்தை முறை. எனவே உங்களையும் பாட்டியாரையும் தக்க மரியாதைகளுடன் எனது மாளிகையில் தங்க வைக்கிறேன். உங்கள் மகள் என்னை விரோதித்துக் கொண்டதோடு எனது புஜத்தில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாள். இந்த காயம் ஆறும் வரையிலாவது அவளுக்கு சிறைவாசம் அளிக்க நினைக்கிறேன். அப்போதாவது நடத்தையில் இங்கிதம் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம், கிண்டலாக கூறினான் பார்த்திபன். பார்த்திபா, அப்ராஜித்தனின் வழித்தோன்றல்கள் நாங்கள் அனைவரும் பெண்களே. நிருபதிங்கரின் வழித்தோன்றல் அனைவரும் ஆண்களே. இதுவே அத்திமலையானின் சங்கல்பம்தான். நமது மூதாதையர்களிடையே நிகழ்ந்த பிணக்குகள் நீங்கட்டும். பெண்களாகிய எங்கள் பொறுப்பையும் பாதுகாப்பையும் நீ எடுத்துக்கொள். மீண்டும் பல்லவத்தின் நந்தி கொடி காஞ்சியில் பறப்பதற்கு செயலாற்று. நாங்களும் உறுதுணையாய் நிற்கிறோம். சமந்தக பல்லவி கூறியதும் நெகிழ்ந்து போனான் பார்த்திபன். அபராஜிதன் மட்டும் அவசரப்படாமல் இருந்திருந்தால் பல்லவம் அழிந்தே இருக்காது. தங்களுக்குள் அரியணை சண்டையை பெரிதாக்கி ஆதித்த சோழனுடன் சேர்ந்து பெரியப்பனையே கவிழ்த்தான். பிறகு அவன் கையாலேயே மாண்டும் போனான். கவலைப்படாதீர்கள் அத்தை. இனி நாம் அனைவரும் ஒன்றாக எனது மாளிகையிலேயே வாழ்வோம். உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் இனி என்றவனின் சிந்தையில் திடீரென ஒரு தீப்பொறி தோன்றியது. அத்தை, அந்த சுவடியை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டவன் மீண்டும் அந்த ஓலையை படித்தான். அத்திமலை தேவனின் சிலையை பிரவால மாளிகையில் பதுக்கி வைத்திருக்கிறேன் என்று மல்ல எதை குறிப்பிட்டிருந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் படித்தான். அவனது கண்கள் யோசனையுடன் தொலைவில் பரவியிருந்த இருளையே வெறித்தன. பிரவால மாளிகையில் சிலை பதுக்கப்பட்டிருந்ததா? மாளிகை எடுக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டன என்று நேமி எங்கையரும் குழல் அழகனும் வந்து சொன்னார்களே, சிலையை பற்றி ஒன்றுமே அவர்கள் குறிப்பிடவில்லையே. சோழ நாட்டில் இருந்து இரகசிய செய்தி வந்திருக்கிறது என்று தயங்கி நின்றார்களே, இவன் முன்பாக பேச அவர்கள் விரும்பவில்லையே. ஒருவேளை சிலையை அவர்கள் கண்டெடுத்து விட்டார்களோ, இவனுக்கு தெரியாமல் மறைக்கின்றனரோ? யோசித்துக் கொண்டே இருந்த பார்த்திபனின் சிந்தனையை கலைத்தால் சமந்தக பல்லவி. பார்த்திபா, எனது தாயின் மூர்ச்சை தெளிந்து விட்டது என்று கூற எழுந்து அமர்ந்த கங்காவதியை கரிசனத்துடன் நோக்கினான் பார்த்திபன். பாட்டியாரே, நான் உங்கள் பெயரனாக வேண்டும். முதன்முறையாக தங்களை சந்திக்கும் எனக்கு ஆசி கூறுங்கள் என்றவன் தனது 2 கரங்களால் கங்காவதியை சுமந்து கொண்டு சென்று குதிரையின் மீது அமர வைத்தான். கிளம்புங்கள் அத்தை என்று சமந்தகியை நோக்கி கூற அவள் திகைப்புடன் திரும்பி நோக்கினாள். பார்த்திபா, எனது மகளை மறந்துவிட்டாயே? சமந்தகி கூற கல்ப லதாவை நோக்கி நடந்தான் பார்த்திபன். உனது மகள் அல்ல, எனது என்று தனது வாக்கியத்தை கூறாமல் முடிக்க கல்பலதா சினத்துடன் அவனை வெறித்தாள். எனது கைதி என்று சொல்ல வந்தேன் என்றவன் அவளது புஜத்தை பற்றி தூக்கி நிறுத்தினான். என்னது, கைதியாகவே வா என்றவன் அவளது வாயில் திணித்திருந்த துணிப்பந்தை நீக்கினான். ஆனால் கை கட்டுகளை அவிழ்க்கவில்லை. சற்று முன்பாக அவனுடன் வாளேந்தி போரிட்ட போது அவனது புஜத்தை காயப்படுத்தியிருந்தாள் கல்பலதா. ஆனால் அவனுக்கு கோபம் உண்டாக அவளை துவேஷத்துடன் நோக்கியிருந்தான் பார்த்திபன். ஆனால் இப்போது அவன் அவளை நோக்கிய போது அந்த பார்வையில் கோபமோ உக்கிரமோ துவேஷமோ காணப்படவில்லை. ஆனால் அந்த பார்வை கல்பலதாவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. காரணம், அந்த பார்வையில் பார்த்திபனையும் மீறி ஒருவித கனிவு பிறந்திருந்தது. அந்த கனிவை கண்டுதான் கல்பலதா அச்சப்பட்டாள். காதலுக்கு முதல் அடி கனிவுதானே. தொடரும்.